தூயவரே நன்றி நன்றி, துணைக்கும் தெய்வமே நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா, எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல்ரோகி எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி. ஒரு தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும் நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி. தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும் நன்றி. கருவினில் கண்டவருக்கு, இதுவரை காத்தவருக்கு, கருவினில் கண்டவருக்கு, இதுவரை காத்தவருக்கு, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி. உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. அனுதினம் தாங்கியவர்க்கு, பசம் வைத்து காத்தவர்க்கு, அனுதினம் தாங்கியவர்க்கு, பசம் வைத்து காத்தவர்க்கு, முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி சொல்லுங்க. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி.
சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. சொல்லுங்க, கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. சொல்லுவோம், எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. ஆமென் ஆமென். எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. ஆமென். எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. ஆமாப்பா. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடா உமக்கு நன்றி ஐயா. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வை உன்னதரே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. அனுதினம் தாங்கியவர்க்கு, பாசம் வைத்து காத்தவர்க்கு, அனுதினம் தாங்கியவர்க்கு, பாசம் வைத்து காத்தவர்க்கு முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி. ஆமென். சொல்லுவோம், எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா. ஆமென் ஆமென். எல்ரோயி உமக்கு, ஆமாப்பா, உமக்கு நன்றி ஐயா. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. எல்ரோயி
உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஓ எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. உரகலபோ உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. உரகலலலலலலலலபோ ஆமென் ஆமென். எல்ரோயி உமக்கு உரகலலலலலபோ லேலேலேலே ஆமென் ஆமென். எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா அப்பா. உரகலலலலலலபோ முழு உள்ளத்தோடு நல்ல கைகளை தட்டி ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு எல் ஷடாய் உமக்கு ஒரு முறை கூட எல்ரோயி உமக்கு ஆமப்பா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. உரகலலலலலலலபோ நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்து நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே இந்த இயேசுராஜன். நன்றியோடு முழு உள்ளத்தோடு நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தேவத்தின் ஏகமைந்தனே
சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜ. சத்தமா எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜ். இயேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜ். முழு உள்ளத்தோடு எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியப்பா, எங்கள் உள்ளம் திறந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்மை செய்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாமா? எல்லாம் வாய்களை திறந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். வேத பாடத்தில் பல நபர்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அப்படியே நோவாவுடைய குடும்பம், சேமுடைய வம்சத்திலிருந்து அந்த வம்சத்தை குறித்து முந்தின அதிகாரம் 10வது வாக்கியத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அந்த வம்சத்தை குறித்து வரிசையா வேதம் சொல்லுது. அப்போ கடைசியாய் 25வது வாக்கியத்திலிருந்து படிச்சீங்கன்னா, தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆமென். தேராகுக்கு 3 பிள்ளைங்க பேர் என்ன? ஆபிரகாம், நாகோர், ஆரான். சரியா? இந்த 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைகள்ல ஒருத்தன் செத்து போயிடுறான். இருபத்தி 8வது வாக்கியம் பாருங்க. ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆமென்.
அப்போ தேராகுடைய 3 பிள்ளைகள்ல 2 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, ஒருத்தன் மரித்து விடுகிறான், ஆரான் மரித்து விடுகிறான். இப்போ இருக்கிற இந்த வம்சத்துல 2 பேர் தான். யாரெல்லாம்? ஆபிரகாம், நாகோர். இப்போ இந்த 2 வம்சத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இப்போ அந்த கல்தேருடைய ஊர் என்கிற தேசத்துல தேராகும் பிள்ளைகளும் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க 32வது வாக்கியம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஆமென். ஆரான்ல மரித்த பிறகு இப்போ அந்த இடத்துல இருந்துதான் அப்ரகாமுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? உன்னுடைய சொந்த தேசத்தையும் சொந்த இனத்தையும் ஜாதி ஜனங்களை விட்டு புறப்படு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நமக்கு இது இந்த அழைப்பெல்லாம் நம்ம ஏகப்பட்ட செய்திகள்ல கேட்டிருப்போம். ஆமென். நம் கொஞ்சம் முன்னோக்கி போகலாம். பாருங்க, இப்போ அதுக்குள்ள அந்த அழைப்புல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அப்ரகாம் இப்போ எங்க போறாரு தெரியாது, எந்த இடத்துக்கு போவாரு தெரியாது, எந்த ஜனம் யாருமே எந்த ஒரு உறவுமே அங்க இல்ல. அப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டு அப்ரகாம் போகிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்ரகாமோடு இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்படி சொல்றேன், அப்ரகாம் எங்க போறோன்னு தெரியாம போகிறார். ஆனா போகிற இடத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆமென். புரிஞ்சா? ஆண்டவர் சும்மா விடல, ஆண்டவர் கைவிடல. ஆண்டவர் ஒன்னும் தெரியாத ஒரு இடத்துக்கு அப்ரகாமை போய் என்று சொல்லி சும்மா அனுப்பல, ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். அந்த வார்த்தைக்கு ஆழம் எப்படி இருக்கு தெரியுமா? 3வது ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. 3வது வாக்கியம் 12:3 பாருங்க. உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நல்லா கவனிங்க. அப்ரகாமை கர்த்தர் அழைக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன் ஜாதிகளை திரளான ஜாதிகள் ஜனங்களாக்குவேன், இதெல்லாம் சொல்லிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, கொஞ்சம் ஆழமா சிந்தித்தோம்னா எப்படிங்க நடக்கும்? அவனுக்கு எங்க போறோன்னு தெரியாது, அவனுக்கு முன்ன பின்ன போன பழக்கம் கிடையாது, தெரியாத ஒரு ஊரு. என்ன செய்ய போகிறோம்? இங்கேயாவது சுரூபத்தை சிலை செய்தாவது பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல சம்பாத்தியம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன செய்து பொழைக்க போறோம்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவனை அப்ரகாமை கொள்ளையிடுவான். போற இடங்கள்ல அந்த மாற்று தேசத்தார் எப்படியெல்லாம் இவனை கொடுமைப்படுத்த போறாங்க, எப்படியெல்லாம் இவனை ஒடுக்கலாம், இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலை வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தோடு கூட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான், நான் உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன். ஆமென். அதுதான் அப்ரகாமுக்கு இருக்கிற ஷீல்டு, கவசம். ஆமென், ஆமென். புரிஞ்சா? அந்த வார்த்தை தான் அப்ரகாம் எகிப்துக்கு போறான், கானானுக்கு போறான், எகிப்துக்கு போறான், கானானுக்கு திரும்பி வர்றாரு. எல்லா இடத்திலும் எந்த சேதமும் இன்றி அவனை காப்பாற்றுவது இந்த வாக்குத்தத்தம் தான். ஆமென். அதை நான் விவரிக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சும்மா அழைக்கல. இப்ப பெங்களூர் பட்டணத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு வந்தோம்? இன்னைக்கு இருக்கிற தலைவர், நான் தான் சொல்லுவேன், பட்டினி கிடந்தோம், நாம கஷ்டப்பட்டோம், வேலை இல்லாம கஷ்டப்பட்டோம், அது பட்டோம். ஒரு 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 நாதியும் கிடையாது வந்து என்னன்னு கேட்கறதுக்கு, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு
ஒரு மனுஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கர்த்தரை நாம பிடித்து கொண்டதால் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்துல இருக்கிறனால நமக்கு யாரும் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை. ஆமென். அது உண்மையா இருந்தாலும் நம்மை ஆதரிக்க, நமக்கு துணைக்காய், ஒரு நல்ல காரியங்களுக்கு, நல்லதோ கெட்டதோ இந்த பட்டணத்துல ஓடி வர்றதுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. இந்த ஐக்கியம் எப்படி உண்டாச்சு? கர்த்தருடைய சமூகத்தினால். ஆமென். கர்த்தருக்கு உள்ளதான் நாம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனா அப்ரகாமுக்கு அப்படி கூட ஒண்ணும் கிடைக்காது. ஆமென். அப்ரகாமுக்கு அப்போ சபையும் கிடையாது, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற சபை கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எங்க ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்புறாரு பாருங்க. அங்க இருந்து அனுப்பும் போதே சொல்றாரு, அப்ரகாமே பயப்படாத, ஒருத்தன் தொட்டானா நான் அவனுக்கு கிரியை செய்வேன். அதனுடைய பொருள், மகனே கவலைப்படாத, எவனாச்சும் ஒன்ன தொட்டான்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை தான் அப்ரகாமுக்கு கேடகம், ஷீல்டா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பார்வோனுடைய அரண்மனையிலேயே போயிட்டு வர்றாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ரகாம், அல்லேலூயா, ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். எங்கேயோ இருந்த பரதேசியாய் வந்தவன் அப்ரகாம் அப்படிதான் சொல்றாரு, பரதேசியாய் வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியா தான் வந்த, நீ பரதேசியாய் சுத்துகிற இந்த தேசத்தை உன் சந்ததிகளுக்கு கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிரதான ஒரு பாதுகாப்பு ஷீல்டு எதுவா இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம செய்கிற காரியத்திலேயா இருக்கலாம், நாம ஏதாவது புதிய காரியங்கள் செய்தாலோ, இல்ல நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னவாகும், எப்படியாய் தீரும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைய நமக்கு ஷீல்டா வச்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஞாபகப்படுத்திக்கணும். ஆமென். நமக்கு விரோதமாய் நாம செய்கிற வேலைகள்ல, இல்ல கம்பெனிகள்ல இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், நமக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளும், நமக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளும் நடந்தாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை எடுத்து பயன்படுத்திக்கணும். ஆமென். ஆண்டவரே, அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிப்பவனே நீங்களும் ஆசீர்வதிப்பீர், என்ன சபிச்சான்னா, எனக்கு ஒருத்தன் வேட்டு வச்சானா அவனுக்கு நான் வைக்க மாட்டேன், நீங்க வைப்பீங்க. ஆமென். இதுதான் அப்ரகாமுடைய ஷீல்டு, கவசம். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை பிரித்தெடுக்கிறார். அவனுடைய இத்தனை வருட அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, சொந்த பந்தத்திலிருந்து, சொந்த ஜாதி ஜனத்திலிருந்து அவனை வேறு பிரிக்கிறார். ஆனால் சும்மா அவனை கண்ணை கட்டி அவர் காட்டுல விடல. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் அழைச்சார், உண்மைதான், எங்க கொண்டு போகிறார் தெரியாது, பரதேசியா தான் போய்கொண்டிருக்கிறார் அப்ரகாம். ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய மக்களை, பிள்ளைகளை ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆமென். அப்ரகாமுக்கும் அந்த வார்த்தையை கொடுத்ததை விட, அப்ரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்ரகாம் புறப்பட்டு விட்டான். ஆமென். ஆனா எங்க போவோம், யார் கூட இருப்போம், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை தான் அப்ரகாமுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு கவசமா இருந்தது. ஒருவன் கூட அப்ரகாமை தொட முடியல. ஆமென். எப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பரதேசியாய் நம்ம ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சில இடங்கள்ல குடிசைகள்ல இந்த நாடோடி ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இல்லையா? அங்க இங்க கிரவுண்ட்ல டென்ட் அடிச்சு கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் வேற இடங்களுக்கு போவாங்க. இப்படி வர்ற ஒரு ஆளு, அந்த ஆளுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? நம்ம உலகத்துல ஒண்ணும் கிடையாது. ஆமென். அவன் ஏதோ அவங்க வாழ்க்கை அப்படியே போகுது. ஆமென். ஆனா அப்படி அதே நிலைமை தான், அதை நினைக்கும் போது அதை நினைச்சுக்கணும். ஆமென். அப்ரகாமுடைய நிலைமை அதே தான். போற இடங்கள்ல எல்லாம் டென்ட் போடுறாரு, கூடாரம் போடுறாரு இல்லையா, அதே வாழ்க்கை தான். ஆனா ஒருவன் கூட, ராஜாவே என்ன செய்ய முடியல, அப்ரகாமை தொட முடியல. ஆமென்.
என்ன நடக்கு? அபிரகாமுக்கு ஒரு ஆபத்து என்றால் சாராளை கூட்டிட்டு போயிடுறாங்க. சாராளுடைய அழகை பார்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சாராள் மேல கை வைக்க விடல. ஆமென். அங்க சொல்ல, டேய் என் புள்ள மேல கை வச்ச மரியாதையா கொண்டு அபிரகாமிட்ட கொண்டு விட்டுரு, அவளை தொட்ட நீ செத்த. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன செய்யறான்? ஓடுறான் எழும்பி. யோ அபிரகாமே, நீ பண்ற நியாயமாயா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? சகோதரின்னு சொன்ன. ஆனா உன் பொண்டாட்டியாமே அவா. நான் பெரிய ஒரு பாதகம் செய்திருப்பேனே, என்ன உன் தேவன் என்ன அழிச்சிருப்பாரு? இவ்வளவு பெரிய பொல்லாப்பை எனக்கு செய்துட்டியே. ஆமே, தொட்ட முடியல ராஜாவா இருந்தாலும். காரணம் என்ன? வாக்குத்தத்தம் சீல்டு ஒன்னு இருக்கு. உன்னை உன்னை ஆசீர்வதிச்சா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஒருத்தன் தொட நினைச்சா நான் அவனை சபிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒருவனை அழைக்கும் போதே இந்த தெய்வீக ஒரு பாதுகாப்பை கொடுத்து தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். எத்தனையோ ஊழியக்காரங்க கிராமப்புறங்கள்ல மலைவாழ் மக்களிடத்தில், இல்லாவிட்டால் பழங்குடி மக்கள்ல ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர், உயிருக்கு ஆபத்தான ரத்தம் சிந்தி மரிப்பவர்கள் உண்டு. அது தேவ சித்தம். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுலயும் சர்வைவல் பண்ணி தேவராஜ்யத்தை கட்டுகிற கோடான கோடி ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். எப்படி முடியுது அவங்களால? அதுதான் ஒரு மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காய் அழைக்கும் போது சும்மா ஒருவனாலும் ஒரு ஊழியக்காரனையும் தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவன் பார்க்கறதுக்கு ஒருவேளை நோஞ்சாம் போல இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவன் உடம்புல கை வைக்க ஆண்டவர் ஒருவனையும் அனுமதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காய், இல்லாவிட்டால் தன்னுடைய அழைக்கும் போதே, அந்த அழைப்பின் போதே அவனுக்கு வார்த்தையால் அவனுக்கு ஒரு சீல்டை கொடுத்து விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அபிரகாம் புறப்படும் போது 75 வயது. 4வது வாக்கியம் சொல்லுது, அபிரகாம் புறப்படும் போது 75 வயசு. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில் வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜ். ஆமென். இல்லையா? இன்னைக்கு உள்ள நிலைமையில அவ்வளவுதான். என்ன கூடி போனா ஒரு 80 போகுமா? இப்போ நம்ம எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்ப இருக்கிற தலைமுறை, அதாவது நம்ம முந்தின பெரியவங்க, அவங்க 80 கஷ்டப்பட்டு தாண்டிடுறாங்க. இல்லையா? அப்போ நம்முடைய இன்னைக்குள்ள பார்வையில பார்த்தா அபிரகாமுக்கு வாழ்க்கை முடியக்கூடிய காலகட்டம். ஆமென். ஆனா அங்கதான் ஆண்டவர் அழைக்கவே செய்கிறார். அழைச்சி நல்லா கவனிங்க, அங்க ஒரு இடத்துல வந்து சேர்றாரு. எங்க போறாரு? 6வது வாக்கியம். மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். நல்லா கவனிங்க, கானானுக்குள் அபிரகாம் முதல்ல கால் வைக்கிற இடம் மோரே. ஆமென். புரிஞ்சா? கானான் தேசத்துல இப்ப கால் வச்சிட்டாரு. கால் வச்சு அந்த இடம் தான் எது? மோரே என்னும் சமபூமி. ஆண்டவர் அந்த இடத்துல, நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் எங்க? எப்போ கானானுக்குள் அந்த மோரே சமபூமியில கால் வைத்தாரோ அங்கு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆமென். தரிசனமாகிட்டு இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லும் போது ஆண்டவர் சொல்லல எந்த தேசத்துக்கு போறேன், எங்க போகணும் சொல்லல. நான் காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அபிரகாம் புறப்பட்டு விட்டார். இப்போ அபிரகாமுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை,
ஒரு நிச்சயம் இல்லை. எந்த இடத்தை தான் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார், எந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னை நிப்பாட்ட போகிறார், என் சந்ததிகளை எங்க தான் நிலைநிறுத்த போகிறார் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் மோரே என்ற சமபூமியில் வந்தபோது பாருங்க 7வது வாக்கியம். மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கானானியர் யாரு ஞாபகம் வருதா? காமுடைய சந்ததி, நோவாவுடைய சந்ததியில் சபிக்கப்பட்ட ஒரு தலைமுறை. அவங்க தான் இந்த கானானை என்ன செய்துட்டாங்க? சுதந்தரித்து கொண்டார்கள். இப்போ அப்ரகாம் வாக்குத்தத்தத்தின் அந்த தந்தையான அப்ரகாமை கர்த்தர் கொண்டு வந்து எங்க நிறுத்துகிறார்? அதே கானான் தேசத்தில் நிறுத்துகிறார், மோரே என்னும் சமபூமியில. அங்க இப்ப திருப்பி ஆண்டவர் அப்ரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். பாருங்க 7, தரிசனமாகி இப்பதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், நிச்சயம் கொடுக்கிறார். இதுதான் நான் சொன்ன தேசம். ஆமென். புரிஞ்சா? எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. ஒரு இடமா அலையில்ல. அப்ரகாம ஆண்டவர் புறப்பட சொன்னார். என்னுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் தினமும் சொல்லுவாரா இருக்கும் இல்லையா? எந்த பக்கமா போனோம், எவ்வளவு தூரம் போகணும், ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நடத்தி கொண்டு. ஏன்னா மோசேயிடம் ஒரு பேழைக்கே ஆண்டவர் அனுதினம் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாய் சொல்லி கொடுத்தவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பேழை செய்யறதுக்கு ஏன் ஆண்டவர் அந்த அகலம் நீளம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? பேழையை எப்படி வேணாலும் செய்தா கடல்ல மிதக்காது, தண்ணியில இல்லையா? மீன் பிடிக்க போட்டு செய்யறாங்கல்ல, சின்ன சின்ன போட்டு, அதெல்லாம் எப்படி செய்யறாங்க? ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் தப்பிடுச்சுன்னா மிதக்காது, கடல்ல அது மிதக்காது. கப்பல் கட்டுறாங்க. ஏன் அவ்வளவு இன்ஜினியர்ஸ், ஏன் அவ்வளவு டெக்னாலஜி வேணும்? ஏன்னா அந்த பரப்பளவு, அதோட ஹைட்டு, அதோட கடலுக்கு உள்ள போகிற பாகம், இப்படி எல்லாமே கரெக்டா மெஷர்மெண்ட் படி நிச்சயிக்கப்படணும். இல்லாவிட்டா தண்ணியில மிதக்காது, முங்கி போகுது. சாதாரண ஒரு கல்லை போட்டாலே முங்கி போகுது. அவ்வளோ பெரிய கப்பல் 2000 3000 கண்டெய்னரை வச்சுட்டு ஹாயா ஜாலியா போகுது இல்லையா? என்னைக்கு அதை யோசித்திருக்கீங்களா? இல்லையா? அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இதே தான் ஆண்டவர் யாருக்கு கத்து கொடுத்தா? மோசேக்கு கத்து கொடுத்தார். ஆமென். சாரி, நோவாவுக்கு. அதனால்தான் நோவாவுடைய பேழை என்ன செய்து? தண்ணியில மிதந்து நின்னுச்சு. ஆமென். அல்லேலூயா. நோவா தன்னுடைய இஷ்டப்படி செய்திருந்தான்னா முங்கி போயிருக்கும். முங்கில அடிச்சு உடைச்சு இழுத்துக்கிட்டு போயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தான் தெரியும் பூமியில இருந்து தண்ணி ஓடுனா எப்படி ஓடுதுன்னு இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம் எப்படி இழுத்துக்கிட்டு போகுது கிராமங்களை, வீடுகளை. ஒரு பேழை ஏமாத்திரம் இல்லையா? ஆனா நோவாவுடைய பேழை அவ்வளவு ஜல பிரளயத்திலும் நின்றதென்றால் அதுக்கு தான் ஆண்டவருடைய அந்த ஆலோசனை. ஆமென். எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், ஒவ்வொரு பலகையும் எப்படி இருக்கணும், எவ்வளவு நீளத்துக்கு எவ்வளவு உயரத்துக்கு தட்டு வைக்கணும், எங்க ஜன்னல் வைக்கணும். உன் பாட்டுக்கு கீழே ஜன்னல் வச்சுக்கணும், உள்ளடி தண்ணி ஏறிடும். ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. மேல் தளத்துல கொண்டு ஜன்னலை வை. ஆமென். அந்த ஜன்னலை தான் நோவா திறந்து அந்த காகத்தையும் புறாவையும் விடுகிறார். அப்போ இதே போல அப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆமென். அவர் வழி நடத்தி அந்த மோரே சமபூமி வந்த உடனே ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த கூகுள் மேப்ல ஒரு பின் வரும் பாருங்க. ஆமென். இல்லையா? மொட்டு பின் போல ஒண்ணு வரும் இல்ல? ஆமென். ஆண்டவர் அதுதான் இந்த வார்த்தை சொல்றாரு. இதுதான் நான் உனக்கு உன் சந்ததிக்கு தரப்போகிற தேசம். ஆமென். அல்லேலூயா. இனி என்ன நடக்குது என்றால், அப்ரஹாம் இந்த
இப்போ அப்ரகாமுக்கு தெரிந்து விட்டது, ஆண்டவர் சொல்லிவிட்டார், இதுதான் வாக்குத்தத்தத்தின் தேசம் இல்லையா? இந்த தேசத்தை தான் நான் தரப்போறேன். ஆனால் அப்ரகாமுடைய வாழ்க்கை எப்படி சுழன்று அடிக்கிறது என்றால், எங்க போறாரு? 8வது வாக்கியம் படிங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இதுக்கு தான் சொல்றது பரதேசின்னு. ஆமே, புரிஞ்சா? அங்க இல்ல, அவர் வாக்குத்தத்த பூமியை சொல்லியாச்சு, எந்த இடம் ஆண்டவர் நிரூபித்தாச்சு, திடமாய் சொல்லியாச்சு. இப்ப இவர் பெயர்ந்து எங்க போறாரு? பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் அதுக்கு முன்ன அந்த 7வது வாக்கியம் 2வது சென்டென்ஸ் பாருங்க. எங்க? மோரே என்ற சமபூமியில். ஆமென். அந்த ஆண்டவர் தரிசனமான அந்த இடத்துல, வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட, அதாவது நிச்சயிக்கப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறான். தொழுது கொண்டு விட்டு அங்கிருந்து புறப்படுகிறான். அந்த பெத்தேலுக்கு கிழக்கு அங்க போய் அங்கும் ஒரு கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறான். அதன் பின் அபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். போய் எங்க போயிடறான்? அந்த தேசங்கள்ல எல்லாம் போற இடம் எல்லாம் பஞ்சமா இருக்கு. போய் எங்க போய் சேர்ந்துடுறான்? எகிப்துல போய் சேர்ந்து விடுகிறான். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாக இருந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் ஒரு அக்ரிமெண்ட், நீ யாரு கேட்டாலும் என்ன சொல்லணும்? என்னுடைய சகோதரி என்று சொல்லணும். ஆனா பார்வோனுடைய பிரபுக்கள் என்ன செய்யறாங்க? பார்வோனிடத்தில் இந்த அப்ரகாமையும் சாராளையும் குறித்து தகவல் போகுது. ஆமென். இப்போ பார்வோனுக்கு இந்த இவனுங்க உசுப்பு ஏத்தி ஒரு அழகான பெண் வந்திருக்கிறார், இப்படி சொல்லியே உசுப்பு ஏத்தி பார்வோனை என்ன செய்துட்டானுங்க? பிரபுக்கள் உசுப்பு ஏத்தி சாராளை கொண்டு வரும்படியாய் பார்வோன் கட்டளையிடுகிறான். ஆமென், அல்லேலூயா. 15வது வாக்கியம், கொண்டு வந்துட்டானுங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். 16, அவள் நிமித்தம் அவன் அப்ரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆமென். எதுக்கு கொடுக்கிறான்? சாராளின் நிமித்தம். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்து இவளை அடைய நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் 17 பாருங்க, பார்வோனையும் அவன் வீட்டாரையும் கடுமையாய் வாதித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது பார்வோன் அப்ரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? ஆமென். நான் உன்கிட்ட கேட்டேன் தானே, நீ தானே போய் சொன்ன, அப்போ பழி ஓன் மேல தானே. ஆண்டவர் என்ன தண்டிக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. அதனால நீ என்ன செய்திரு? இவளை கூட்டிக்கிட்டு போயிரு. ஆமென். அது மட்டும் இல்ல, பாருங்க, முதல்ல சொன்னேன், வார்த்தை தான் அவனுக்கு ஷீல்டாய் இருந்தது. இப்ப என்ன நடந்துச்சு? அப்ரகாமுக்கு ஒரு தீங்கு வரும்போது ஆண்டவர் எங்க கிரியை செய்கிறார்? பார்வோனுடைய அரண்மனைக்கு உள்ளில் கிரியை செய்கிறார். ஆமென், புரிஞ்சா? அல்லேலூயா. அதுதான் அந்த வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிச்சானா நான் அவனை சபிப்பேன். ஆமென். பார்வன் அவனுக்கு தீமை செய்ய முயலும் போது ஆண்டவர் அவனை வாதித்து என்ன செய்கிறார்? நன்மையாய் மாற்றுகிறார். ஆமென். முதல்ல அப்ரகாமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? வேலைக்காரிகள் பார்வோன்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் எகிப்தை விட்டு புறப்படுகிறான். 1வது வாக்கியம் 13:1. எகிப்தை விட்டு புறப்பட்டு தென் திசையில் வந்தார்கள். அப்ரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். எகிப்திலிருந்து வெளியேறும் போதே சீமானாய் மாறிவிட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வ சீமான். ஆமென். சீமான்னா வேற யாரையாவது நினைச்சிடக்கூடாது. ஆமென். செல்வ சீமான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க நல்லா கவனிங்க. வாக்குத்தத்த தேசம் மோரே என்னும் சமபூமிக்கு வந்து விட்டார். அங்கிருந்து எகிப்துக்கு போனார். எது நிமித்தமாய்? பஞ்சத்து நிமித்தமாய். ஆனா பஞ்சத்து நிமித்தம் எகிப்துக்கு போனவன் எகிப்தை விட்டு திரும்பும் போது செல்வ சீமானாய் திரும்புகிறார். புரிஞ்சா? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கேயே ஆசீர்வதிக்க தொடங்கியாச்சு. அவனுக்கு ஆடு மாடுகள், கழுத, ஒட்டகம், வேலைக்காரங்க எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க கூடவே ஒரு ஒட்டுண்ணி இருக்கு. அது மறந்து விடக்கூடாது. யாரு? லோத்து. ஆமே. அவனும் யாருக்க கூட? அப்ரகாமுக்கு கூடவே இருந்ததால் அவனுடைய ஆஸ்தியும் பெறுகிறது. ஆமே. இப்போ அப்ரகாம் எங்க போறாரு? எகிப்தை விட்டு புறப்பட்டு தென் திசையில் வந்தார்கள். தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டினதும் போன வழியிலே திரும்பி வர்றாரு. ரிட்டன். நல்லா கவனிங்க. எங்க 2வது போனாரு பாருங்க. ஒண்ணு பெத்தேலுக்கு கிழக்கே. புரிஞ்சா? அந்த இடத்துக்கு திருப்பி வந்து சேர்றாரு. தான் கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். இப்போ அந்த 2வது ஆண்டவரை தொழுது கொண்ட இடத்துல வைத்துதான் திரும்பி வர்றாங்க. அங்க வைத்துதான் யாருக்கு பிரச்சனை உண்டாகிறது? அப்ரகாமுக்கும் லோத்துவின் மேய்ப்பர்களுக்கு. ஆமென். 2 மேய்ப்பர்களுக்கு இடையே பயங்கர பிரச்சனை. ஆமென். நீ பெருசா நாம் பெருசா. ஆமென். அப்ரகாமுக்கும் லோத்துவுக்கும் பிரச்சனை இல்லை, மேய்ப்பர்களுக்கு. ஆமென். ஏன்னா 2 பேருடைய மந்தையும் பெருகி விட்டது. அந்த மந்தையை சேர்க்கக்கூடிய அந்த இடம் பத்த மாட்டேங்குது. இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை. அப்ப அப்ரகாம் ஒரு முடிவு எடுக்கிறார். இனி லோத்தே, இனி நாம சேர்ந்திருக்க முடியாது. அப்படிதான் சொல்றாரு. அப்ரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னா இருக்கு, நமக்குள்ள வாக்குவாதமே வேண்டாம். நமக்குள்ள ஒத்து வரலன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனி நாம சேர்ந்து இருக்க வேண்டாம். ஒண்ணு செய், இந்த தேசம் முழுவதும் உனக்கு முன்னால் இருக்கு. உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ நீ அங்க போய்க்கோ. ஆமே. லோத்து பச்சை பசையில் என்று இருக்கிற சோதோம் கோமராவை தெரிந்தெடுக்கிறான். அப்ரகாம் இப்பொழுது 11 கடைசி. இப்படி இவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12 அப்ராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் கானானின் எல்லை, அதுக்கு உள்ள எது வருது? சோதோம். படிச்ச ஞாபகம் இருக்கா? கானானின் எல்லை. அப்போ நல்ல கவனிங்க, எல்லோருமே, அதாவது லோத்துவும் அப்ரகாமும் கானானில் இருந்து தான் பிரியிறாங்க. ஆனா அந்த கானானுக்கு உள்ளில் லோத்து என்ன செய்கிறான்? பச்சை பசேல் தேசத்தை தெரிந்தெடுத்து போய்விடுகிறான். இப்ப மீதி இருக்கிற இடமெல்லாம் என்ன செய்து ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவர் அப்ரகாமுக்கு முன்னால் வைக்கிறார். அப்ரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்துல இருந்து பாரு, சுத்தி பாரு. அது மட்டும் இல்ல, நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு தான் தருவேன். ஆமே. இப்ப 18 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும், கேட்டீங்களா, எங்க வந்துட்டாரு? திரும்பவும் தொடங்கின இடத்துக்கு வந்தாச்சு. வாக்குத்தத்த பூமி. புரிஞ்சா? ஆண்டவர் எங்க வச்சு ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுத்தாரோ இந்த தேசம்தான், அங்கிருந்து விலகி சென்றாலும் எல்லா இடமும் எகிப்து சுத்தி பெத்தேலுக்கு போய் எகிப்துக்கு போய் திருப்பி பெத்தேலுக்கு வந்து மீண்டும் ஆபிரகாம் எங்க வந்து சேர்றாரு? மம்ரே என்ற சமபூமிக்கு வந்து சேருகிறார். ஆமென். இதுதான் ஆபிரகாமுடைய துவக்க பிரயாணம். ஆமென். புரிஞ்சா? ஊர் என்னும் அந்த கல்தேயருடைய தேசத்திலிருந்து ஆரானிலிருந்து கிளம்பி எங்க வர்றாரு? ஆண்டவருடைய அழைப்பின்படி கானானுக்குள் கால் வைக்கிறார். ஆண்டவர் அதை நிச்சயத்தை கொடுக்கிறார், இதுதான். ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே போய் எகிப்துக்கு போய் அங்கிருந்து செல்வ சீமானாய் திரும்பி பெத்தேலுக்கு வந்து அங்கு தன்னோடு கூட இருந்த லோத்து பிரிந்து போய் இப்ப ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் உடையவன், வாக்குத்தத்தத்துக்கு எஜமானனுடைய அழைப்பின் பெயரில் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டவன் வாக்குத்தத்த பூமியில் மீண்டும் கால் வைக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ரவுண்டு ஆபிரகாம் சுத்திட்டு வந்துட்டார் மீண்டும் வாக்குத்தத்த பூமிக்கு. ஆமென். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, நமக்கு நாம் பெற்றுக்கொள்வது என்னவென்றால், அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மீது எப்பொழுதும் கேடகமாய் கவசமாய் இருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை ஒத்தாசைக்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். எலியா ஒரு முறை எலிசாவை கேயாசி ஓடி வந்து சொன்ன, ஆண்டவனே நம்ம செத்தோம். ஆமென். ஏன்? நம்மை சுற்றி, நாம இருக்கிற பர்வதத்தை சுற்றி என்ன செய்துட்டான்? பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்துட்டான். அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே இல்லை, 2 பேரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்யற எலிசா என்ன செய்யறாரு? தன்னுடைய அந்த சீசனுடைய கண்களை திறக்கிறார். அப்ப கண்களை திறக்கும் போது என்ன நடக்குதுங்க? அவன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த பர்வதத்தை சுற்றிலும் என்ன செய்து அக்னி ரதங்களை அப்படியே சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு அக்னி ரதம் இருக்கு, அது ஆண்டவருடைய வார்த்தை என்ற கேடகம். ஆமென். அல்லேலூயா. அதனால் மறந்தே விடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும், எந்த இக்கட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம நினைவு கூறணும், நினைவுபடுத்தணும். ஆமென். அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்மை எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு சுழன்று சுழன்று நம்மை சுழற்றி அடித்தாலும் நம்மை வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மையான வேலைக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை குறித்து பார்த்தோம். விசேஷமாய் அந்த பயணத்தில் கர்த்தர் எப்படியா இருக்கிறீர், ஆண்டவர் எப்படி வார்த்தைகளால் ஒரு மனிதனை, நீர் அழைத்த ஒரு மனிதனை பாதுகாத்து கொள்கிறீர், மீண்டும் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்பா, எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தையை கவசமாய் சீல்டாய் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே எங்கள் பயணத்தில் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் தந்த வெளிச்சத்திற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.